மே 10ஆம் தேதி சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் விஜய் எப்படி தொடங்குவது என தெரியவில்லை. சினிமாவில் எப்படியாவது கஷ்டப்பட்டு வெற்றியடைய வேண்டும் என இருந்த ஒரு சாதாரண உதவி இயக்குநரின் மகன் நான். வறுமை என்றால் என்ன என்பது குறித்து எனக்கு தெரியும். மன்னர் பரம்பரையிலிருந்து வந்துவிடவில்லை. உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் மகன் மாதிரிதான் நானும். அப்படிதான் நானும் உணர்கிறேன். நீங்களும் என்னை அப்படி நினைத்ததால் தான் எனக்கு சினிமாவில் மிகப்பெரிய இடம் கொடுத்தீர்கள் என்றார். அவரின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் விஜயின் பள்ளி நண்பர் ஒருவர் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ளார். அதில் விஜய் தமிழக முதல்வராக பதவியேற்ற பிறகு ஆற்றிய தனது முதல் உரையில் தான் வறுமையில் வளர்ந்ததாகவும் பசி என்றால் என்னவென்று கூட தனக்கு தெரியும் என்றும் கூறினார். இது பொய். ஏனென்றால் நான் அவருடன் லயோலா பள்ளியில் 3ஆம் வகுப்பில் ஒன்றாக படித்தேன். வகுப்பு தோழனாக இருந்தேன். விஜயின் தந்தை திரைப்பட இயக்குனர். அவர் தன் மகனுக்கு திரைப்படத் துறையில் ஒரு நல்ல எதிர்காலத்தையும் அமைத்துக் கொடுத்தார். பெரும்பாலான திரைப்பட இயக்குநர்களைப் போலவே அவரது தந்தையும் பொருளாதார நெருக்கடி காலங்களை சந்தித்திருக்கலாம். ஆனால் அது வறுமைக்கு சமமானதல்ல. வசதியான குடும்பத்தை சேர்ந்த பல இளைஞர்கள் பணமில்லாமல் இருப்பதையும் வறுமையையும் குழப்பிக் கொள்கிறார்கள். இரண்டும் முற்றிலும் வெவ்வேறானவை என பதிவிட்டுள்ளார். அவரின் இந்த ட்வீட் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.